நிறைய தண்ணி குடிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அடுத்த விஷயம், துளசியை வந்து நல்லா தண்ணியில போட்டு வச்சு ஒரு 2 கைப்பிடி அளவு துளசியை தண்ணியில போட்டு வச்சுட்டு நைட்டே போட்டு வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியோட சேர்த்து துளசியும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மோர் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சிறுநீர் எரிச்சல் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஒரு 3 டேஸ்லயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடிவயிறு சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிரும். அதே மாதிரி அடிவயிறு சூடு அதிகமா இருக்கிறவங்க நல்ல சொத சொதன் விளக்கெண்ணெயை எடுத்து இடுப்பு, அடிவயிற்று பகுதி, தொடை இடுக்கு பகுதியில போட்டாலும் நல்லா யூரின் புரியும், நல்லா சூடும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு இளநீ வாங்கி நைட்டே அதை மேல கொஞ்சமா சீவிட்டு உள்ளுக்குள்ளார பனங்கற்கண்டு போட்டு வச்சிடுங்க. காலையில எந்திரிச்சு அந்த பனங்கற்கண்டு கரைஞ்ச அந்த இளநீ தண்ணியை காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிடுங்க. குடிச்சுனாலும் படிப்படியா நம்மளுடைய சிறுநீர் எரிச்சல் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாட்டு மருந்து கடையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நன்னாரி வேர் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து சும்மா நம்ம கல்லுல வச்சு ஒரு உங்க உங்க கையில ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சா வர அளவு எடுத்து நல்லா நச்சுட்டு நைட்டே வந்து தண்ணியில ஊற போட்டுருங்க. காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுல நல்லா பனங்கற்கண்டு கலந்து ஒரு பானம் மாதிரி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிடுங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும், சிறுநீர் எரிச்சலை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய நெல்லி வற்றலினுடைய பொடி அதை வாங்கிக்கோங்க. அது கூட கற்கண்டு சரி பங்கு வாங்கி அதையும் பொடி பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 100 கிராம் நெல்லி பொடி அப்படின்னா 100 கிராம் கற்கண்டு பொடி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து காலையிலையும் மத்தியானமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மோர்ல ஒரு அரை ஸ்பூன் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிறுநீர் எரிச்சல் வந்து நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நாங்கள் தொலைவி பண்ணணும் டாக்டர், வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை தண்டை வந்து நீங்க நல்லா கட் பண்ணி ஜூஸஸா எடுத்து அது ஒரு 50 ml எடுத்து காலையில மோர்ல கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் படிப்படியா சிறுநீர் எரிச்சலும் குறையும். ஒருவேளை சிறுநீரக கற்கள் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தாலும் அது சிறுநீர் வழியாவே கரைஞ்சு வெளியே போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், அடிவயிறு வலி அதிகமா இருக்கு, யூரின் போகும்பொழுது வலிக்குது, யூரின் போகும்போது சில நேரம் சொட்டு சொட்டா ரத்தம் வருது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கியை வந்து வாங்கிட்டு வந்து நல்ல சாறு எடுத்து அது ஒரு 50 ml வீதம் எடுத்து கொஞ்சமா சீரக பொடி கலந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியா இந்த சிறுநீர் எரிச்சல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு.